அனைவருக்கும் வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று பற்றினா வெளியாகியுள்ளது. சற்று முன் திமுக அமைச்சரை செருப்பால் வீசி ஓட ஓட விரட்டடித்த அம்மாவின் நிர்வாகிகள் பெரும் கலவரம், இது மாதிரி செய்திகள் வெளியே இருக்கும் நிலையில் தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா திமுகவை சேர்ந்த முக்கிய அமைச்சராக இருக்கக்கூடியவர் தான் அன்பரசன். அவர்கள் பார்த்தீங்கன்னா திமுக இளைஞரணி சேர்ப்பு நிகழ்ச்சியில் பேசும் பேச்சு தான் பார்த்தீங்கன்னா அதிரடியாக அவருடைய வாழ்க்கைக்கே ஒரு முற்றுப்புள்ளியாக அமைந்திருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இளைஞரணி சேர்ப்பு விழாவில் அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்கள் பேசியிருந்த நிலையில் திமுக அமைச்சருக்கு பையன் பார்த்தீங்கன்னா மிரட்டல் கொடுத்துருக்கும் நிலையில் தான் தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதனால் செருப்பு வீசி துடப்பத்தாலும் வரவேற்பு தந்தால் நாங்கள் பொறுப்பே இல்லை அப்படின்ற மாதிரி அதிமுகவை சேர்ந்த பிரமுகர்கள் பார்த்திங்கன்னா அதிரடியாக அவளுக்கு மிரட்டல் கொடுத்துருக்கும் நிலையில் திமுகவிற்கும் அதிமுகவை சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் இடையே கடும் மோதல்கள் வாக்குவாதங்கள் ஏற்பட்டிருக்கு. இதை பற்றி முழுமையாக பார்க்கலாம். அம்மாவின் பக்தர்கள் யாரானாலும் செருப்பு வீசினாலும் விளக்கமாறுவதுடன் சிறப்பான வரவேற்பு அளித்தாலும் நாங்கள் பொறுப்பில்லை என திமுக அமைச்சர் அன்பரசனுக்கு அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் ராஜ் சத்யன் மறைமுகமாக பார்த்தீங்கன்னா எச்சரித்துள்ள நிலையில் காஞ்சிபுரம் அருகே திமுக இளைஞரணி சேர்ப்பு நிகழ்ச்சியில் அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்கள் பேசுகையில் ஆட்சி ஆரம்பித்து கூட்டத்தை பார்த்தாலே முதல்வர் ஆகிற நடிகர்கள் எல்லாம் எம்ஜிஆர் காலத்தில் போய்விட்டது என பேசியிருக்கும் நிலையில் பெரும் சர்ச்சையை பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலையில் நடிகர்கள் பார்வையாளர்களை வாக்குகளாக மாற்ற நினைத்தால் அது நடக்காது. அப்படி இருப்பினும் அவர்களால் ஆட்சியில் சாதிக்க முடியாது எனவும் நடிகர்களுக்கு அறிவுரை சொல்லியிருந்த நிலையில் இதே போல விஜயும் வந்திருக்கார் இல்லையா. இந்த நிலையில் தான் பார்த்தீங்கன்னா இருவருக்கும் இடையே திமுகவுக்கு விஜய் அவர்களுக்கும் இந்த விடுப்பு ஏற்படுத்தியிருக்க நிலையில் தாமோ அன்பரசன் அவர்களுக்கு அதிரடியாக கொலை மிரட்டல் விட்டு இருக்காங்க. இதனால் அதிரடியாக அவருடைய ஆட்சி நிலைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இதனால் பார்த்தீங்கன்னா திமுக இது மாதிரி பேசியிருக்கும் நிலையில் திமுக தலைமையகத்துக்கு பெரும் இழப்பை தேடி தந்திருக்கு இல்லையா. இந்த நிலையில் தாமோ அன்பரசன் தவறாக ஒரு வார்த்தையை பயன்படுத்தி பெரும் சர்ச்சை ஏற்படுத்தி இருக்கும் நிலையில் இந்த நிலையில் அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் ராஜ் சத்யன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அனைவராலும் தாயாக கருதப்படும் அன்புமிகு அம்மாவை மிகவும் இழிவாக பேசியதன் மூலம் அமைச்சர் பதவி வகிக்கும் பொறுமையை திரு தாமோ அன்பரசன் இழந்து விட்டார் என பேசியிருக்கும் வகையில் அதிரடியாக திமுக சேர்ந்த அமைச்சர்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிரடியாக மிரட்டுகள் விட்டு இருக்காங்க. இந்த நிலையில் தான் பார்த்தீங்கன்னா இவருக்கு செருப்பி வீசி ஓட ஓட அதிமுக சேர்ந்த நிர்வாகிகள் விரட்டி இருக்கும் நிலையில் திமுக தலைமை பார்த்தீங்கன்னா ஆடி போய் இருக்காங்க. இருந்தாலும் என்ன நடக்க போகுது அப்படின்றத நாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி அரசியல் சார்ந்த நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.